செய்தி. இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரக்கூடிய பதற்றத்தை மேலும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை நோக்கி வான்வெளியாக தாக்கி தொடங்கியது. இதன் காரணமாக தெஹ்ரானினுடைய பல பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்டு மக்கள் அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் காரணமாக தற்பொழுது இஸ்ரேல் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் மக்களுக்கு ஆபத்து காலத்தை, அதாவது அவசர காலத்தை உணர வைக்கக்கூடிய வகையில் சைரன் ஒலிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த வகையில் ஈரான் தாக்குதல் நடத்தினால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தங்களை தாக்கினால் நிச்சயம் தாக்கும் என்று ஈரான் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தற்பொழுது எதிர்பாராத விதமாக இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிய நிலையில் தற்பொழுது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வகையில் ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒழிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.